அன்புள்ளவர்களுக்கு வணக்கங்கள். அதாவது இந்த சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் அப்படின்றது, நீங்கள் சித்தா படிக்க வர்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் சித்தா, சித்தானா இந்த குரூப் இப்படி தான் இருக்கும், இந்த இதில் இப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், லைஃப் நம்ம இப்படி பண்ணால் கண்டிப்பாக ஃப்ளரிஷ் ஆகலாம் அப்படின்ற டாப் டு நூக் அண்ட் கார்னரை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் இந்த சேனலே ஒழிய, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனால் கூட நீங்கள் ஒரு ஹவுஸ் சர்ஜனில் இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க பிஎஸ்எம்எஸ்னால் என்னப்பா, அதை பற்றி என்ன இது அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ, நீங்கள் சொல்லணும் சித்தா ஸ்காலர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் போய் டாப் டு பாட்டம் பாருங்கள், வாட் இஸ் சித்தா அப்படின்றது எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அதில் தெரியும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தருணத்துக்காக தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு வரேன். இது என்னுடைய கனவு. ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் ரிசர்ச் டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு சேனலை உருவாக்குனாங்க. இந்த சேனலை நான் உருவாக்குறப்போ ஆரம்பத்தில் அது வந்து நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கொடுத்தேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு ஒரு எஜுகேஷ்னல் சேனலாக அதை வந்து என்னோடய சேனலை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து எனக்கு ஒரு லெட்டரும் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து இன்டர்னலாக சித்தாக்குள்ளே நடந்த விஷயம். ஒரு எஜுகேஷ்னல் சேனலாக அதை வந்து உயர்த்தி அது வந்து நல்ல நிலையில் போச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு பேஷண்ட்டுக்கு கோவிடில் வந்து பேஷண்ட்டுக்கு நிறைய பயங்கள் இருந்தது. அப்போ நான் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது அது பேஷண்ட் ஓரியன்ட் சேனலாக மாறிடுச்சு. ஸோ அதில் திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நான் கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனாலேயே ஒரு 2 வருஷம் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். பேஷண்ட் சைடு மட்டும் பேசிகிட்டே இருந்தேன். அண்ட் அதற்காக தான் சித்தா ஸ்காலர் அப்படின்னு ஒரு சேனலை ஒரு 3 months பேக் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் நிறைய பேருக்கு இந்த சேனல் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் நான் எங்கேயும் இதை பற்றி ஷேர் பண்ணுறதும் இல்லை, எங்கேயும் இது பண்ணுறதும் இல்லை. நீங்களாக தேடும்போது இந்த சேனல் கிடச்சா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு ஆசை, இதில் லைவ் வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து லைவ் பேசணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் இதில் வந்து என்னென்னா என்னால் லைவ் வந்து பேச முடியலை. டியூ டு தட் இதில் வந்து உங்களுக்கு என்னவா இது அதில் ஒரு இஷ்யூ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் என்னால் டெஃபினட்டாக கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் என்னால் மூவ் ஆகி உங்களுக்கு லைவ் வீடியோஸும் கொண்டு வரதுக்கான அந்த விஷயத்தையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக தயாராக இருக்கேன். அண்ட் திஸ் சேனல் இஸ் கோல்டு ஜஸ்ட் ஃபவுண்ட் இட் எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்றைக்கு இந்த சேனல் திரும்பி பார்த்தாலும் அதாவது நீங்கள் நேற்றுக்கு தான் பார்த்துருக்கீங்க, பட் இதை வந்து கோல்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எத்தனை காலம் தாண்டி இந்த சேனலை பார்த்தாலும் இது கண்டிப்பாக இதே தரமான ஒரு கோல்டாக தெரியணும் அப்படின்னு சித்தர்களை பிரார்த்திச்சுட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு நம்ம போவோம். விச் இஸ் பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இன் 3 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு, கோச்சிங் வைஸு, ஹாஸ்டல் வைஸ். ப்ளீஸ் ரிப்ளை சார், சூரியபிரபா 910 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றது 2. ஒன்று கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, 2வது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்குது. அப்புறம் இன்னொரு காலேஜ் அப்போ என்னன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. அதை பற்றி லாஸ்ட்டில் பேசுவோம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜில் 2 இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 2லேயும் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இவங்க கேட்டிருக்கிறது முதல்ல நான் பொதுவாக பேசுகிறேன்னே, ஒன்று சென்னைன்றது சிட்டி பேஸில் இருக்குது, இன்னொன்று திருநெல்வேலின்றது அந்த 2 கிலோமீட்டர்ஸ் மேஜர் சிட்டியாக இருக்கும், அதன் பிறகு அவுட்டராக போயிடும். பட் எல்லாமே ஒரு காம்னஸான ஒரு மைண்டோடு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸி டு கெட்டு, காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைவு. இப்போ ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப பார்ப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து எப்போவுமே ஒரு ரிஸ்க் அப்படின்றது பாளையங்கோட்டையில் இருக்காது. நீங்கள் சென்னைனா ரோடு ஏகப்பட்ட ரிஸ்க்குன்றது ரொம்ப அதிகம். வெளியில் போகணும், இது பண்ணணும், ஏதாவது ஒன்றா நீங்கள் சென்னை பேசினா அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வீட்டில் இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பாளையங்கோட்டைனா அதே தான் இருக்குது. பட் யுவர் ட்ராவலிங் இன் அ சேஃப் ஜோன், ஒரு க்ரீனியான ஒரு பிளேஸில் நம்ம வந்து நம்மளுடைய படிப்பு வந்து தொடர்ந்துட்டுருப்போம். பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் இது 2 உள்ள விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்குறப்போ ஹாஸ்பிட்டல் சைடு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் நல்ல ஒரு தரமான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. பெர் டே 500,000 கேசஸ் வந்து அங்கே வந்து கவர் ஆவாங்க. சென்னையிலையும் அதே மாதிரி இருக்கும். அதுக்கும் குறைஞ்சது கிடையாது சென்னை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பாளையங்கோட்டை வந்து 100 years ஓல்டு காலேஜு. மோர் தென் 75 years ஓல்டு. இப்போ நியர்லி அது நெருங்கிடும், கவலை வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சென்னைன்றது மோர் தென் ஒரு 48 years அந்த மாதிரி மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதுக்குள்ள வித்தியாசங்கள். சென்னை ஹாட் சிட்டியில் இருக்குது, அது பாளையங்கோட்டையில் இருக்குது. பாளையங்கோட்டைன்றது உங்களுக்கு மெயின் ஏரியா தான். அதாவது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே காலேஜ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடலாம்.
பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. பைபாஸில் இருந்தும் கூட நமக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் காலேஜ் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாளையங்கோட்டையும் சென்னையும் ஈக்குவலாக தான் இருக்குங்க. இதில் எந்தவித பெரிய இவங்க அதிகமாக இருக்குங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி என்சிஐஎஸ்எம் வந்து ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் கொடுத்துட்டான். நீங்கள் அதிகமாக எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டுன்றப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக 2 காலேஜுக்கும் ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே 60 ஸ்டூடெண்ட்ஸு, இங்கே 100 ஸ்டூடெண்ட்ஸ் பாளையங்கோட்டையில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இப்போ மைக்ரோஸ்கோப்னால் இங்கே வந்து ஒரு 30 வச்சுருந்தா சென்னையில் ஒரு 25 20 வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் போது என்சிஎஸ்எம் நேஷனல் கவுன்சில் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து காலேஜஸ்க்கு கொடுத்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் காலேஜ் வைஸ் எந்த விஷயமும் இருக்காது. எஜுகேஷன் வைஸ் அதாவது கோச்சிங் வைஸ் அப்படின்றது நல்லா படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கின்றது ஒரு முக்கியமான கான்செப்டில். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்க தியரட்டிக்கல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரொம்ப தியரட்டிக்கலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் இயருக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோடய மென்டார் வந்து சொல்லுவார், நீ எப்போவுமே வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்போ செகண்ட் இயரோட எண்டு தான் செகண்ட் இயர் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த செகண்ட் இயர் எண்டில் இது வரைக்கும் 2 வருஷத்தில் நீ இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து என்னத்தை உணர்ந்தியோ அந்த உணர்ந்ததை வச்சு 3வது வருஷம் அடி எடுத்து வைக்கணும். இந்த 3வது வருஷத்துலேருந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ தான் பிளாட்ஃபார்ம் போட்டு அமைச்சிட்டு போகணும். கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லித்தரும். பாளையங்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே போய் வாழ்ந்துடலாம், எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த கல்லூரின்றது எனக்கு அதுதான். ஸோ அதுக்காக அதை நான் பெருசாக சொல்லலை. ரெண்டுமே கவர்மெண்ட் காலேஜ்ன்றது ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் கூடவே கோச்சிங் வைஸ் அதுதான் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பேசிக் நடத்துவாங்க. நம்ம அடிஷ்னலாக நம்ம எப்படி படிச்சுக்கிறோம், நம்ம லைஃப் லாங் அது நிலைக்கிற மாதிரி எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த ப்ரொஃபஷ்னல் காலேஜ் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், நம்மளுடைய ஆயுஷ் கோர்சஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே உள்ள முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை காலேஜில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல், மெஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பாளையங்கோட்டையை பொறுத்தவரை கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஜென்ஸுக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஃபுட்டுக்கும் கிடையவே கிடையாது. நீங்கள் தான் வெளியே போய் அலைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரூமுமே தேடி தேடி அலையிற மாதிரி இருக்கும். அதுதான் அதுக்காக நான் போக வேண்டாம்னு சொல்ல, நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னாடியே சுச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இப்போவே நான் அந்த இடத்துல படிக்க வரீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு எங்கே இடம் இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி வச்சு கரெக்டாக நம்ம ரூம்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா என்ன ஆகும், சீனியர்ஸ் யாராவது பார்த்து 1 or 2 days அங்கேயே தங்கி இருந்துட்டு அதன் பிறகு நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதனால் ஹாஸ்டல் வைஸ் இதுதான் அதில் உள்ள விஷயங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இது பெருசு அது பெருசுன்றது நம்ம வந்து பார்க்க வேண்டாம். உங்களோட மென்டலிட்டி இப்போ எக்ஸாம்பிள், சார் என்னால் சிட்டிக்குள்ளெலாம் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சார், அப்போ நான் பாளையங்கோட்டை எடுத்துக்கிட்டா சார் அப்படின்னு ஓகே எடுத்துக்கலாம். பாளையங்கோட்டையில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக சுச்சுவேஷன்ஸ் இதாக இருக்கும். ஸோ ஈஸி டு ரீச், நீங்கள் எதனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் ஜென்ஸுக்கு ஹாஸ்டல் மட்டும் இல்லை, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி சென்னைக்கு இதுக்கும் பெருசாக இருக்காது. சென்னையில் ஒரு வேளை சார் நான் வந்து அடிஷ்னலாக ஆஃப்டர் முடிச்சுட்டு நான் வந்து டிஎன்பிசி, எம்ஆர் குரூப்பு அந்த மாதிரி யூபிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு நான் வந்து பிளான் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னா சென்னை பேஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாளையங்கோட்டில் இருக்குது, பட் இருந்தாலும் சென்னைனா கொஞ்சம் எக்ஸ்போஜர் அதிகமாக கிடைக்கும், நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். அப்படின்றப்ப அந்த மாதிரி உங்கள் பிளான் தான், ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சூட்டபிலிட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் தயவுசெய்து பிளான் பண்ணி ப்ராப்பராக எடுங்க. அண்டு இவ்வளோ தான் இதில் உள்ள விஷயம். அதே நிஸ் பொறுத்தவரை நேஷனல் ஆஃப் இதை பொறுத்த அது வந்து ஒரு லெஜெண்டரி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 years தான் ரன் ஆகிருக்கு. யூஜி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பிஜி வந்து பல வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கற்றுத்தரோம். அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரே பெனிஃபிட், நான் நிஸ் மட்டும் சொல்லலை, வெளியே உள்ள காலேஜஸ் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் உள்ள பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ஏதாவது ஒரு சிஎம்இ, ஏதாவது ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன், ஏதாவது ஒரு செமினார்ஸ்ன்றது ஏதாவது 1 monthக்கு 1 or 2 அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தேர்ட் இயருக்கு பிறகு இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா யாரையும் கேட்க தேவையில்ல, நீங்கள் பாட்டுக்கு மதிய செஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம், நாலேஜ் கேதர் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியா? பட் நிறைய சமயத்தில் அதையும் விட மாட்டாங்க, ஃபேக்கல்ட்டிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படிலாம் உண்டு. உங்கள் கிளாஸை விட்டு நீ அங்கே போகிறோம்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்றவ நம்ம கொஞ்சம் நெளிவு சுழிவாக அசைஞ்சு
கொஞ்சம் பர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அப்படிலாம் நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்றதும் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒன்று. ஸோ இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டுங்க. ஸோ அடிக்கடி சித்தா வெபினார்ஸ் நிறைய வந்து கான்ஃபரன்ஸ் வெபினார்ஸ் வந்து ஆன்லைன் வெபினார்ஸும் நம்ம சித்தாவில் நடந்துகிட்டே இருக்கும். அதையும் அடிக்கடி அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த வகையிலையும் நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை முதன்மையாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு நான் இந்த சேனல் இப்படி ஒன்று இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்களாம் தேடுறப்போ இது கிடச்சிது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.